மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். குளிர்காலங்கள் இருக்கும்போது ஒரு சிலருக்கு நிறைய கபம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுல முக்கியமா சைல்ட்ஹுட்ல குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை டான்சிலைட்டிஸ், அடினாய்டு அப்படின்னு சொல்றோம். நம்ம தொண்டை பகுதியில இருக்கக்கூடிய லிம்ப் நோட்ஸ், பொதுவா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய லிம்ப் நோட்ஸ்க்கு என்ன முக்கியமான பணிகள் அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியில வருது, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம பாடியில இன்ஃபெக்ஷனை உண்டாக்குதுன்னும் போது அதை எதிர்த்து போராடி நம்ம உடல்ல இருந்து அது வெளியேற்றக்கூடிய பணியை தான் லிம்ப் நோட் செய்யும். அதே மாதிரிதான் டான்சில்ஸ் அப்படின்றது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய லிம்ப் நோட். நம்ம வாய் வழியாக என்ன உணவு போகுது, என்ன தண்ணீர் போனாலும் அதை நல்லா ஸ்கேன் பண்ணி தான் நமக்கு உள்ள கொடுக்குது. அதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா அதை த்ரோட்லயே நமக்கு அழிச்சிட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை தான் நமக்கு உள்ள கொடுக்குதுன்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு மகத்துவமானதுதான் இந்த டான்சில்ஸ் அப்படின்னு சொல்றோம். குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு டான்சில்ஸ் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். இதுதான் டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி அடினாய்டு, அது இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அடினாய்டைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷன் குழந்தை பருவத்தில் நிறைய பேருக்கு வரும். ஆனா தொடர்ந்து இது டான்சில் இன்ஃபெக்ஷன் ஆகுது, அடிக்கடி எனக்கு வந்துட்டு இருக்கு, ஸ்வெல்லிங் ஆகுது, வீக்கம் ஆகுதுன்னா நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா டான்சில்ஸை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இது டான்சிலெக்டமி அப்படின்னு சொல்ற ப்ரொசீஜர். இந்த டான்சிலெக்டமி பண்றது சரியா? இதனால் டான்சிலெக்டமி முடிஞ்சதுக்கு அப்புறம், சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றதும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம உடல்ல என்ன உறுப்பாக இருந்தாலும் அது சம்டைம்ஸ் ஏதாவது அதுல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இமிடியேட்டா அதுக்கான சொல்யூஷன் எடுத்து அதை கிளியர் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அது ரிமூவ் பண்றப்ப டான்சில்ஸை ரிமூவ் பண்றது, கால் பிளாடரை ரிமூவ் பண்றது, அப்பெண்டிக்ஸ் நமக்கு அப்பெண்டிசைட்டிஸ் அதை ரிமூவ் பண்றது, இந்த மாதிரியான நம்ம வழிமுறைகளை ஃபாலோ பண்றோம். ஆனா முற்றிலுமான தவறான ஒரு விஷயம். இப்போ டான்சில்ஸ்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, டான்சிலைட்டிஸ் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்றதுக்கு பதிலா என்னென்ன இயற்கையான வழிமுறையில நம்ம ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியா அதுல இருந்து ரெக்கவரி ஆகலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகள் அதிகமா இனிப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறாங்க, இல்லைன்னா அதிகமா கோல்டு, ரொம்ப குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடும்போது இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிக்குது. பெரியவர்களுக்கும் அடிக்கடி நமக்கு லங் இன்ஃபெக்ஷன் வருது, சைனசைட்டிஸ் இருக்கு, நேசல் பாலிப் இருக்கிறவங்களுக்கு இந்த டான்சிலைட்டிஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டான்சிலைட்டிஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, தொண்டை பகுதி, தொண்டை சுற்றியும் இந்த தாடை பகுதியை சுற்றியும் நமக்கு ஒரு வீக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப நாளா வீக்கம் இருக்கிறது, காதுல வலி இருக்கிறது, ஒற்றை தலைவலி வர்றது, ஃபுட்டு நம்மளால விழுங்கவே முடியல, த்ரோட் ஃபுல்லா ஒரு ரெட்னஸ் தெரியுது, ஃபுட் ஏதாவது சாப்பிடும் போது தொண்டையில முள்ளு மாதிரி குத்துது, அடிக்கடி ட்ரை காஃப் வருதுன்னு சொல்லுவாங்க. சில நேரம் மார்னிங் எந்திரிச்ச உடனே அந்த லங்ஸ்ல நமக்கு சளி இருக்கிறது, பேசும்போது நான் சளியை துப்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் அதுல ஏற்படுது. ஒருவேளை டான்சிலைட்டிஸ் இருக்கும்போது ரொம்ப எளிமையான முறையில நம்ம எடுக்க வேண்டிய உணவு முறைகள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்ப டான்சிலைட்டிஸ் இருக்குன்னா கபத்தினால் வரக்கூடிய ஒரு நோய், தொண்டை பகுதியில கபம் அதிகமா இருந்தனால வரக்கூடியது. பொதுவா நேசல் பாலிப்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும், மூக்குல சதை வளர்ச்சி அப்படின்ற பிரச்சனை. இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம நசிய தைலம் ஸ்பெஷலா நம்மளுடைய ப்ராடக்டா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த நசிய தைலம் என்ன பண்ணுது, மூக்குல நம்ம நசிய தைலம் விடும்போது நாளடைவில் இந்த நேசல் பாலிப் அப்படின்ற பிரச்சனை, மூக்குல இருக்கக்கூடிய சதைகள் சுருங்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக இதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா லசுன கஷாயம் அப்படின்ற மருந்து கொடுக்குறோம். இந்த கஷாய பொடியை என்ன பண்ணணும்னா காலை இரவு 2 வேளையும் நல்லா கொதிக்க வச்சு வெது வெதுப்பான தண்ணியில நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். அடுத்து எக்ஸலண்டான ஒரு மெடிசன் சித்தால இருக்கக்கூடியது ஆடாதோடை மணப்பாகு. குழந்தை இது இனிப்பாக தான் இருக்கும், நமக்கே தெரியும். ஆடாதோடை இலைகள் ரொம்ப 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 கசப்பான சுவை இருக்கக்கூடியதுதான். இது ஆடாதோடை இலைகளை நம்ம கஷாயமாகவும் குடிக்கலாம். இல்ல ஆடாதோடை மணப்பாகுன்னு சொல்ற இந்த மருந்த நம்ம வெந்நீர்ல கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். ஏன்னா இது இனிப்பாக இருக்கிறதுனால தினமும் இதை குடிக்க குடிக்க டான்சில்ஸோட, அதாவது டான்சிலைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, அந்த வீக்கம் இருக்கிறவங்களுக்கு வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து நமக்கு தொண்டை வலி இருக்கு, தொண்டை கட்டு, வறட்டு இருமல் இருக்கு, இந்த கண்டிஷனுக்குமே ஆடாதோடை மணப்பாகு எடுக்கலாம். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கண்டங்கத்திரி லேகியம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டான ஒரு மெடிசன் சொல்லலாம். இந்த கண்டங்கத்திரி லேகியம் பேர்லயே இருக்கு பாருங்க, கண்டங்கத்திரி, கண்டம்னா தொண்டை, தொண்டையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முழுவதுமாக அகற்றக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த கண்டங்கத்திரி. இதை லேகியமா நம்ம எடுக்கலாம். குழந்தைகளுக்கு லேகியம்னாவே சித்த மருத்துவத்தில் ரொம்ப இனிப்பான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இத காலை இரவு 2 வேளையும் 2 கிராம் அளவுக்கு இந்த கண்டங்கத்திரி லேகியத்தை நம்ம கொடுத்துட்டு வரணும். இதை தாண்டி நம்ம என்ன பண்றோம், டான்சிலைட்டிஸ் இருக்குன்னா நம்ம பூண்டு சாறை பயன்படுத்தலாம். இதை வீடுகளே நம்ம ரொம்ப எளிமையான முறையில பயன்படுத்தலாம். பூண்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும்.
இத ஒரு வெண்மையான துணியில வச்சு நம்ம நல்லா முடிச்சு போட்டுக்கணும். இத என்ன பண்ணணும், விளக்குல காமிக்கணும். அதாவது அனலில் வாட்டி எடுக்கணும். பூண்டுல இருந்து சாறு எடுக்கிறதுக்கான ஒரு மிக சிறந்த முறை சித்த மருத்துவத்துல நம்ம கையாண்டுட்டு வரோம். சோ அந்த துணியோட நம்ம அந்த விளக்குல காட்டும்போது அதுல இருந்து நமக்கு சாறு கிடைக்கும். நல்லா புழிஞ்சோம்னா பூண்டு சாறு நம்ம எடுத்துக்கலாம். இதுல தேன் கலந்து தினமுமே அந்த டான்சில்ஸ்ல வீக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம தடவிக்கிட்டே வரணும். ஒரு நாளைக்கு 2 வேளை இத தடவிக்கிட்டே வரும்பொழுது அதிகமான டான்சில்ஸ் வீக்கம் இருக்கு இல்லைங்களா, இது நிச்சயமாக குறையும். ஒரு சிலருக்கு அதுல வந்து வெள்ளை வெள்ளையா சின்ன சின்னதா ஏதோ முளை வர மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பேசும்போதே நமக்கு பேட் பிரீத் வருது, சளி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாத்துக்குமே இந்த பூண்டு சாறும் தேனும் கலந்து நம்ம பயன்படுத்தலாம். நான் சொன்ன மாரி ஆடாதோடை மணப்பாகு, கண்டங்கத்திரி லேகியம் இதையும் பயன்படுத்திக்கலாம். இதை தொடர்ந்து நமக்கு வந்து லங் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இதற்கான சித்த மருந்துகளும் எடுக்கலாம். அடுத்து முக்கியமா இதுல என்ன பண்ணலாம்னா அஸ்வகந்தா சூர்ணத்தோட சுக்கு பொடி 2ம் சம அளவு நம்ம கலந்துக்கணும். வெந்நீர் விட்டு நல்லா கலந்து தொண்டையில நம்ம பற்று போடணும். தொண்டை இந்த காதோட கீழ்ப்பகுதி சுத்தி நம்ம டெய்லி பத்து போட்டுட்டு வரும்போது டான்சிலைட்டிஸ் இந்த வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். இதைத் தொடர்ந்து நம்ம உணவில் பார்த்தோம்னா அதிகமான குளிர்ச்சியான உணவுகள் எடுக்கிறதையும் தவிர்க்கணும். அவுட் சைட்ல ஃபுட் எடுக்கிறேன், ரொம்ப ஹைஜீனிக் இல்லாத நம்ம தண்ணி மாத்தி குடிக்கிறது, இல்ல அவுட் சைட்ல வந்து ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ண ஃபுட்டை நமக்கு குடுக்குறாங்கன்னா நிச்சயமாக அதுல இருந்து இன்ஃபெக்ஷன் வரும். டான்சிலைட்டிஸ் இருக்கு, இந்த தொண்டை பகுதியில உள்நாக்கு அழற்சி இருக்கக்கூடிய நபர்கள் சித்த மருந்துகள் நான் சொன்ன குறிப்புகள் எடுத்தோம்னா அதை அகற்றாமல் நம்ம டான்சிலைட்டிஸ் இல்லாம வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.